ஹை குட் மார்னிங். ரீசெண்டாக ஒரு பெரிய அரசியல் பிரமுகர் ஒருத்தர் விஜய் அவர்களை இப்போ கட்சி ஆரம்பித்து ஒரு பெரிய மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிற நடிகர் விஜய் அவரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது அவர் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கருத்தியல் தலைவர் விஜய் அவர்களே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். நமக்கெல்லாம் தோணியிருக்கும், இதனால் கருத்தியல் தலைவர், நம்மளாம் என்ன கேள்விப்பட்டிருக்கோம், பேரறிஞர் அண்ணா அவர்களே, கர்ம வீரர் காமராஜர் அவர்களே, முத்தமிழர் அறிஞர் கலைஞர் அவர்களே, இப்படிலாம் நம்ம கேட்டிருக்கோம். பட் இதுக்கெல்லாம் நமக்கு மீனிங் ஆக்சுவலாக புரியுது, நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இது என்ன மீனிங்னு. கருத்தியல் தலைவர் அவர்களே அப்படின்னா ரொம்ப புதுசாக இருக்குது. கருத்தியல், நம்ம கருத்துன்ற வார்த்தையை போட கருத்தியல்லாம் நமக்கு என்னன்னு தெரியாது, ரொம்ப ரொம்ப புதுமையான ஒரு வார்த்தை அது. அது என்ன கருத்தியல் அப்படின்னா, கருத்தியல் அப்படின்னா இங்கிலீஷில் ஐடியாலஜி. இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, தமிழில் சித்தாந்தம்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அப்போது ஐடியாலஜி அப்படின்னா கருத்தியல், சித்தாந்தம், இது ரெண்டு தான் ஐடியாலஜி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இது என்ன சித்தாந்தம், என்ன ஐடியாலஜி, அப்படி இது என்ன அரசியல் கருத்தியல் தலைவர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, கருத்தியல் அப்படின்னா கருத்தியலை ரெண்டு பார்ட்டாக நம்ம அதை சப்ஜெக்டில் அப்படி தான் இருக்குது. கருத்தியல் ஒரு ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று கருத்து எண்ண கருத்தியல், சிந்தனை கருத்தியல், மனக்கருத்தியல். ஆக்சுவலாக ஒரு கருத்து அப்படின்றது, இப்போ விஜய் மனதில் ஒரு கருத்து ஒன்று தோன்றியிருக்குன்னா அவர் ஒரு சிந்தனையாக எழுந்திருக்கலாம், அவர் சிந்திச்சிருக்கலாம். இல்லை ஒரு எண்ணம் எழுந்திருக்கலாம் அவருக்கு, இல்லையா மனதிலிருந்து ஒரு கருத்து தோன்றியிருக்கலாம். இப்படி தான் சொல்லப்படுகிறது. இப்படி இது ஃபஸ்ட்டு 3 பார்ட்டாக அதை பிரிக்கிறாங்க. எண்ணம், சிந்தனை, மனக்கருத்தியல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஐடியாலஜி அப்படிங்கிறது ஒரு தனி மனிதன்கிட்டேருந்து தோன்றலாம் ஐடியாலஜி. நெக்ஸ்ட்டு டீம் ஐடியாலஜி அப்படின்றாங்க. டீம் அதாவது ஒரு சாப்டரை பற்றியோ இல்லை ஒரு இன்வென்ஷனை பற்றியோ ஒரு டீம் அதை அந்த ஐடியாலஜியை க்ரியேட் பண்ணலாம். 2. 3வது சமூக கருத்தியல், சோசியல் ஐடியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு செகண்டில் 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. இது இப்போ விஜய் அவர்களை விஜயை இது மாதிரி கருத்தியல் தலைவர் விஜய் அவர்கள்னால் இப்போ மேல் சொன்ன 3த்தையுமே நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு தனி மனித கருத்தியலாகவும் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவர் இப்போ அரசியல் தலைவராக இருக்கார். இது ஒரு கருத்தியல் தலைவர்னால் தனி மனித கருத்தியலாக வராது. ஒரு டீம் ஐடியாலஜிலையும் வராது. ஏன்னா இது ஒரு டீம் கிடையாது, ஒரு பெரிய அரசியல் தலைவர் வந்திருக்காரு. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா சமூக கருத்தியல், அதுலேயும் இது வராது. ஸோ அப்போ எதில் வரும் அப்படின்னா லாஸ்ட் ஒன்று இருக்குது, பொலிட்டிக்கல் ஐடியாலஜின்னு ஒன்று இருக்குது. பொலிட்டிக்கல் இந்த கருத்தியல்ன்ற ஒரு வேர்டையே உலகம் முழுவதும் எங்கே ரொம்ப யூஸ் பண்ணுறது, ஐடியாலஜி அப்படின்றத உலகம் முழுவதும் அரசியலில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. இது அரசியலில் மட்டுமே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இப்போது இந்த தலைவர் நடிகர் விஜய் சொன்னது போல் இந்த ஒரு வேர்டை கார்ல் மார்க்ஸ் அவர்கள் இருந்த காலகட்டங்களில் வகுப்பினை கம்யூனல் இஷ்யூஸ் நிறையா வந்துச்சு பார்த்தீங்களா. அப்போது இதை கார்ல் மார்க்ஸ் அடிக்கடி கருத்தியல்ன்ற வார்த்தை, ஐடியாலஜின்ற வார்த்தையை நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறதா நமக்கு நிறைய ஹிஸ்ட்ரி நிறைய சொல்லுது. அதுக்கு பிறகு இப்போ நம்ம கேட்குறோம், இதுக்கு நம்ம அந்த கருத்தியல் வேர்டை ரொம்ப கேட்டது இல்லையா, இல்லை இது லைம் லைட்டுக்கு வராதனால இந்த வேர்டு நமக்கு வரலையா, நமக்கு அது அவசியம் இல்லை. ஸோ அந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அப்படின்னா என்ன, பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அப்படின்னா இப்போ விஜயுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி என்ன அப்படின்னா, அவர் சில கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு. ஓகே, பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அப்படின்னா ஒரு நாடு எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி விஜய்கிட்ட இருக்குது. அது இன்னும் நம்மக்கிட்ட அவர் சொல்லலை. 2, ஒரு அரசு, ஒரு கவர்மெண்ட், அவர் கவர்மெண்ட்டை அமைக்கணும்னு விரும்புகிறாரு. அவர் எப்படியாப்பட்ட கவர்மெண்ட் அமைக்கணும் விரும்பினார் அப்படின்னு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கார், அதை நான் சொல்கிறேன். ஓகே, நாடு. அப்புறம் இந்த குடிமக்கள் எப்படி இருக்கணும், இந்த நாட்டில் உள்ள மக்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு இவர் ஒரு கனவு கண்டிருக்கார். ஓகே, 3வது எப்படி ஆட்சி அமைக்கும் முறை, இவர் ஒரு பார்ட்டியின் பவர், இவங்க ரூலிங் எப்படி இருக்கணும்னு நினச்சிருக்கார். இவர் ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இவருக்கு இருக்குது, பட் அதுவும் அவர் நம்ம எப்படி இருக்கணும் அவர் நம்மக்கிட்ட சொல்லலை. 3rd ஒன் சட்டம் எப்படி இருக்கணும், இந்த நாட்டில் உள்ள சட்டம் எப்படி இருக்கணும்னு அவர் நினச்சிருக்காரு, அதையும் அவர் நம்மகிட்ட சொல்லலை. ஸோ செகண்ட் பாயிண்டில் இந்த ஆட்சி முறை, ஆக்சுவலாக அந்த அரசு, இந்த ஆட்சி முறை எப்படி இருக்கணும் அவர் ஒரு பாயிண்ட் இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காரு. அதாவது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. ஒரு சட்டன் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட சொல்லியிருக்காரு, சில கம்யூனிட்டியில் உள்ள ஒரு பர்சனை சிஎம்மாக உட்கார வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. இவர் டவுன் ரோடன் பீப்புள்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க சிஎம்மாக ஆக்கணும்னு விரும்புகிறாரு. இதை இந்தியா ஃபுல்லாக உள்ள ஒரு
வழக்கமான ஒரு விஷயந்தான். என்றாலும் இவர் சிஎம்மாக வர்றதுக்கு முன்னாடி இவர் சொல்லியிருக்கிறது ஒரு ஆச்சரியத்திற்குரிய விஷயந்தான். இப்போ சர்டன் ஒரு கம்யூனிட்டியில் உள்ளவங்க கவர்னராக போகணும், பிரசிடெண்ட்டாக போகணும், இது ஒன்றும் ஒரு புதுமையான கருத்து கிடையாது. இது வழக்கமாக நிலவிட்டு இருக்கிறது தான். பட் இதை அவர் சொல்லியிருக்காரு. பட் என்ன இவர் சிஎம்மாக ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. அதனால் இது வந்து ஒரு பெரிய லைம் லைட்டுக்கு வந்துருச்சு. இது ஒரு ஐடியாலஜி, இது ஒரு பாலிசி, இது ஒரு இந்த கருத்தியலை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. வேறு என்ன பண்ணியிருக்காருன்னா, மாநாட்டில் இவர் வைத்திருந்த மாநாட்டில் மகளிருக்கும் குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் ஒரு துறை அமைக்க வேண்டும் என்று இவர் சொல்லியிருக்கிறார். ஆக்சுவலாக மகளிருக்கும் குழந்தைகளுக்கும் இப்போதைக்கு மத்தியிலும் மாநிலத்திலுமே ஒரு துறை இருக்க செய்கிறது. பட் அதில் முதியவர்கள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இவர் மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுறப்போ முதியவர்களையும் சேர்த்து ஒரு மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுவார் போல இருக்குது. ஓகே, ஸோ இது மாதிரி 1-2 இவர் ஐடியாலஜியை மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அதனால் இவரை வந்து கருத்தியல் தலைவர் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இவங்க சொன்னாலும் இவங்களுடைய என்னென்ன இவங்க ஐடியாலஜி அப்படின்னு நமக்கு தெரியாது. ஒரு 2 ஐடியாலஜி சொல்லியிருக்காங்க, அது நல்லா தான் இருக்குது. இதை வைத்து தான் வந்து இவங்க கருத்தியல் தலைவர் அவர்களே என்று கூறியிருக்க முடியும். ஓகே, இந்த ஐடியாலஜி அப்படின்ற வார்த்தையை இங்கிலீஷில் எப்போ அந்த வேர்டு உருவானுச்சுன்னு கூட ஒரு சின்ன தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது 1799 ஃப்ரெஞ்சு புரட்சியின் போது அந்தோயின் துசதத் தெரேசியா அப்படின்ற ஒரு பிரிஸ்னர், ஒரு கைதி, அவரை கொண்டு உள்ளே அடைச்சிடுறாங்க. ஃப்ரெஞ்சு புரட்சியின் போது அவரை உள்ளே அடைச்சிடுறாங்க. அவர் சம்மந்தப்பட்ட ஒத்த சிந்தனையுள்ள ஒரு டீம் அங்கே இருக்குது. அந்த ஒத்த கருத்துள்ள டீமு இப்போ இவர் வந்து அந்த காலத்தில் ஒரு சின்ன வேர்டை தன்னுடைய அந்த ஒத்த கருத்துள்ள இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை திங்க் பண்ணியிருப்பாங்க, ஒரு அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. அப்போ வந்து ஐடியான்ற ஒரு வேர்டு வந்து கிரேக்க மொழியில் வந்ததாக சொல்லப்படுகிறது. ஐடியா ப்ளஸ் ஐடியாலஜி இது ஒரு ஆங்கில வார்த்தையாக 1971 அந்த மேற்சொன்ன அந்தோயின் துசதத் தெரேசியா அப்படின்ற ஒரு பிரிசனர் தான் உருவாக்குனதா. இதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கூட இப்போ கூட நீங்கள் உறுதி பண்ணிக்கலாம். 1979 14ஆம் நூற்றாண்டில் இதை வந்து ஒரு பிரிசனர் கண்டுபிடிச்சதாக சொல்லியிருக்காங்க. தமிழை பொறுத்தளவுக்கு கருத்தியல் எப்போ வந்துச்சு நம்ம தேவையில்லை. ஏன்னா இது வந்து ஒரு செம்மொழி, காலத்திற்கு முன்பே தோன்றிய மொழின்றதுனால இது வந்து எப்பொழுது இந்த தமிழ் மொழி தோன்றியதோ அப்போதே இந்த கருத்து தோன்றியிருக்கும், உலகத்தில் முன்னாடியாக தோன்றியிருக்கும். இதற்கு முன்னாடி இந்த வார்த்தை, இந்த கருத்தியல், இந்த ஐடியாலஜின்ற வார்த்தையை வேர்ல்டில் வகுப்பினவாதம் நடந்தப்போ கார்ல் மார்க்ஸ் அவர்கள் இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தியதாக ஹிஸ்ட்ரியில் அங்கங்கே நிறைய பதிவுகள் இருக்குது. கார்ல் மார்க்ஸ் கருத்தியல் ஐடியாலஜின்ற வார்த்தையை நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மார்க்சியம் அண்டு உயர்நிலை கோட்பாடு. இந்த உயர்நிலை கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, இந்த கருத்தியல், இந்த ஐடியாலஜியை இது எங்கே உருவாகிறது அப்படின்னா, பார்ட்டி இன் பவர் ஆளும் கட்சி அண்டு மேல்மட்ட குழுன்னு சொல்கிறாங்களா, இவர்களுடைய எண்ணத்திலிருந்து தான் இந்த ஐடியாலஜி உருவாகுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபார்முலாவோ இல்லை அவங்க ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே வர்ஸ் இப்படி தான். ஸோ இந்த கருத்தியல் தலைவர் விஜய் அவர்கள் என்ன கருத்தியல் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி தான். இதை பொலிட்டிக்கலில் யூஸ் பண்ணுற வார்த்தையை தான் பொலிட்டிக்கலில் தான் அது அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் என்னென்ன பாலிசி வச்சுருக்காரு, என்னென்ன ஐடியாலஜி வச்சுருக்காருன்னு இவர் போக தான் நமக்கு தெரிய வரும். ஸோ இவர் ஏதோ ஒரு பெரிய ஐடியாவில் வச்சுருக்காருன்னு மட்டும் நமக்கு தெரியுது. அதைத்தான் அரசியல் பிரமுகர் அவர்கள் கருத்தியல் தலைவர் அவர்களே என்று அழைத்திருக்கிறார். ஓகே, தேங்க்யூ.